இப்போ கொடுக்குற டேட்டா நாங்கள் கேட்ட டேட்டா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 கொடுங்க. இதுவரைக்கும் தமிழக அரசு குரூப் 1 டேட்டா, குரூப் 2 டேட்டா கொடுத்ததே கிடையாது. அவங்க சொல்ற டேட்டா குரூப் 4. குரூப் 4ல வன்னியர்கள் வந்து கான்ஸ்டபிள் லெவலில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 12% கிடைச்சிருச்சு. அதையும் அந்த டேட்டாவும் என்ன, சில டேட்டா 2018 கொடுக்குறாங்க, சில டேட்டா 10 ஆண்டுகள் டேட்டா கொடுக்குறாங்க, சில டேட்டா 5 ஆண்டுகள் கொடுக்குறாங்க. நாங்கள் கேட்கறது 20 ஆண்டுகள் கொடுங்க, 30 ஆண்டுகள் கொடுங்க. வன்னியர்கள் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் கொடுங்க. 115 சமுதாயத்துக்கு டேட்டா கொடுங்க. ஏன் கேட்குறேன்னா 115 சமுதாயத்தில் 30 சமுதாயத்துக்கு எந்த வேலையும் கிடைக்கல, ஒரு வேலை கூட கிடைக்கல உங்களுக்கு. 30 சமுதாயம், முடி திருத்துகிறது சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. சலவை தொழிலாளர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. மலைக்கோரவர் சமுதாயம், யாருக்கும் வேலை கிடைக்கல. இது வெளிப்படுத்துங்க. நாங்கள் வன்னியர்கள் மட்டும் கேட்கல, எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க. ஏன்னா எம்பிசியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போகிறாங்க. முக்கியமான வேலைகள் குரூப் 1, குரூப் 2. அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு உதாரணம் எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு வன்னியர்கள் இவங்க சொல்றாங்கல்ல 10%, 11%, 20, 13% வன்னியர்கள் வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க என்ஜாய்ஸா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 16 டிஜிபியில் இருக்காங்க, 23 ஏடிஜிபி இருக்கிறாங்க, 41 ஐஜி இருக்கிறாங்க, 29 டிஐஜி இருக்கிறாங்க. மொத்தம் 109 உயர் காவல்துறை அதிகாரிகள். இந்த 109 காவல்துறை உயர் காவல்துறை அதிகாரிகள்ல எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் தான், ஐஜி லெவல்ல ஒருத்தர் இருக்காங்க. இதுதானே சமூக நீதி? இதுக்கா 21 பேர் செத்தாங்க, இதுக்கா 100 பேர் உயிரை கொடுத்தாங்க? டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி 109 பேர் தமிழ்நாட்டில், ஒருத்தர் தான் வன்னியர், ஒரு ஐஜி. அப்போ இதில் 10% வந்துருச்சா? எவ்வளோ வந்திருக்கு இதில்? 0.00000001%. தமிழ்நாட்டில் 53 துறைகள் இருக்கிறது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 53 துறைகளில் கிட்டத்தட்ட 123 செக்ரட்டரி லெவல் போஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில். ஐஏஎஸ் கேடரில் செக்ரட்டரி லெவல் போஸ்ட். அதில் எத்தனை வன்னியர்கள் தெரியுமா? ஒருத்தர் தான், அதுவும் ப்ரமோஷனில், டைரக்ட் கிடையாது. இதில் எவ்வளோ பிரதிநிதித்துவம் இருக்குது? இல்லை 0.00000001. அப்போ 35 வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டில் இன்னைக்கு நீங்க குரூப் 1, குரூப் 2ல அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியோ 10 பேர் 20 பேர்னா வந்திருக்கணும்ல. இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அதுவும் ப்ரமோஷன்ல வந்திருக்கிறாரு. அப்ப என்ன சமூக நீதி? என்ன நீங்க தமிழக அரசு நீங்க என்ன கணக்கு எடுக்கிறீங்க? என்ன பண்றீங்க? எல்லாத்துக்கும் தானே பிரதிநிதித்துவம் வேணும். இத எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும். எங்களுக்கு we want a white paper on MBC reservation right from 1989. 89ல இருந்து எம்பிசி என்னைக்கு உருவாகுதோ 89ல இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க. எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு.